ஆண்டி அழுவுறீங்க? ஒண்ணுமில்ல பாப்பா. ப்ளீஸ் சொல்லுங்க ஆண்டி. என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன் பாப்பா. கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கல. அதான் பாப்பா ரொம்ப கவலையோட இருக்கேன். கவலைப்படாதீங்க, கடவுள் உங்க கூட எப்பவுமே இருப்பாரு. சரி பாப்பா. ஆண்டி ஆண்டி எந்திரிங்க, கண்ணை தொடங்க. மம்மி இது கொடுங்க, இதை பிடிங்க. இதை வச்சு உங்க பொண்ணு கல்யாணத்தை கிராண்டா நடத்துங்க. ரொம்ப நன்றி பாப்பா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. சரிம்மா. பரவாயில்ல பரவாயில்ல, தயங்காம எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், எந்த உதவியாக இருந்தாலும் கேட்கலாம். சரிங்கம்மா. ரொம்ப நன்றி. ஹலோ டாடி. ஹாய், எப்படி இருக்கமா? எப்படி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. டாடி, ஒரு முக்கியமான விஷயம். தனுஸ்ரீக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. நான் தான் போய் சாமி கொடுத்து ஃபிக்ஸ் நிப்பாட்டினேன். இப்போ நல்லா இருக்கா? இப்போ நல்லா இருக்கா. எப்போ வருவீங்க டாடி? நெக்ஸ்ட் மந்த் வர்றமா. சீக்கிரம் வாங்க. பேசுனது போதும், நான் பேச வேண்டாமா உங்க அப்பா கிட்ட? மம்மி எங்க? போங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போறேன். உங்க நம்பர் கிடைக்குமா? எதுக்கு? ப்ளீஸ் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. 9655994979. என்னடி பண்ற? உங்க நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருக்கேன், பாருங்க. வண்டி எடுப்போம். சும்மாவே இருக்க மாட்டியா? பாரப்பா. அணைக்காமலே நெஞ்சம் வலி
ஹே வாடி போலாம், வாடி போலாம். நேஹா எதுக்கடி எங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஏன் ஹோம்ஒர்க் எழுதலையா? நான் அது கல்லுகளடி. பின்ன எதுக்கடி அழுகுற? எக்ஸாம் ஃபீஸ் டீச்சர் கட்ட சொன்னாங்க. அதுக்கேண்டி அழுகுற? உங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியது தானே? நான் அம்மா கிட்ட வாங்கின பணத்தை எங்க அப்பா புடுங்கிட்டு போயிட்டாரு. அது உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானடி? எங்க அம்மா என்கிட்ட அந்த பணத்தை கொடுக்கும் போதே இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிடுவாரு. அதனாலதான் நான் உங்ககிட்ட இப்பவே கொடுக்கறேன். பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்க அப்பா அதை பார்த்துட்டு எனக்கு பணம் கொடுக்க மாட்டியான்னு சொல்லி எங்க அம்மாவை போட்டு அடிச்சாங்க. என்கிட்ட இந்த பணத்தை புடுங்கிட்டு போயிட்டாரு. நாளைக்கு நான் வீஸ்கிட்ல டீச்சரோட கிளாஸ் விட்டு வெளியே நிக்க வச்சிருவாங்க. அழாத. நாளைக்கு எங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு ஃபீஸ்க்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். அழாத. அவ அப்பானால எவ்வளவு கஷ்டப்படுற பாத்தியா? அவர் குடியிலிருந்து மீள் இருக்கு. நான் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். என்னடி ஏற்பாடு? இப்போ குடியிலிருந்து மீள் இருக்கு, பல மருந்து இருக்கு. அது இவங்க அப்பாவை சாப்பிட வச்சு நேஹா மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் அன்போட வாழ நம்ம ஏற்பாடு பண்ண போறோம். அழாத. அழாத. ஃபீஸ்க்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். எந்திரி, வா போலாம்.